Good morning to all. Exercise 1.3 a continuation. Next 11th one. If f comma g comma h are real valued functions defined on R, then prove that f plus g into h equals f into h plus g into h. இது வந்து காம்போசிட். இது சின்னதாக வந்து ஒரு சர்க்கிள் போட்டாக்கா காம்போசிட், அது மல்டிப்ளை தான். அது வாட் கேன் யூ சே? What can you say about f into g plus h? Justify your answer. Since f comma g comma h are functions from argues R, since f comma g comma h are functions from argues R, real value. F plus g into h argues R, and h into f into h plus g into h argues R for any x belongs to R. x எல்லாமே ரியல் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து f plus g into h எடுக்கணுக்கா இன்ட்டு எக்ஸ் போடணும். நம்ம இதை வந்து எப்படி இல்லைனாக்கா f plus g into h of x நம்ம இதை எழுதலாம். ஸோ இது என்ன பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ f into h of x plus g into h of x. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்க்கா f into h of x இந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து g into h of x. ஸோ இப்போ நம்ம இதில் எக்ஸை நம்ம வந்து இதில் ரெண்டு பக்கம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணாக்கா லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஹெச் போனால் நம்மளால் இங்கே எஃப் இன்ட்டு ஹெச் ப்ளஸ்ஸு ஜி இன்ட்டு ஹெச் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச்னும் போது எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எக்ஸ் for any value x belongs to R. f into g of x plus h of x. இது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஹெச்சை வந்து உள்ளத்துனாக்கா f into g of x plus f into h of x இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இது நம்ம எழுதலாம் எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இன்ட்டு போட்டு நம்ம அதில் எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் வந்து 12th ஒன்று, இஃப் எஃப் இஸ் ஆல் கிவ்ஸ் ஆர் is defined by f of x equal to 3x minus 5 இருக்கு. Prove that f is a bijection and find its inverse. Let
ஒய் ஈக்குவல் டு இன்னொருத்தவங்கள எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஒய்யோட சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தாக்கா ஒய் ஈக்குவல் டு 3x மைனஸு 5 கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே. இப்போ இங்கே ஒய் இருக்குது, -5 உள்ளே வந்து +5 ஆகிடும். இப்போ இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்குவோம். ஸோ நம்ம முன்னாடி வரப்போ இங்கே ஒய் ப்ளஸ் 5/3 ஈக்குவல் எக்ஸு. இதை நான் வந்து என்ன எடுத்துருக்கேனாக்கா ஜி ஆஃப் ஒய் எடுத்துருக்கேன். சரிங்களா, ஒய் ப்ளஸ் 5/3 வேலை நான் வந்து ஜி ஆஃப் ஒய் எடுத்துருக்கேன். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, நம்ம இருந்து வர வேல்யூ வந்து ஜி ஆஃப் ஒய் எடுத்துருவோம். இப்போ இங்கே வந்து ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது இது நம்ம எப்படி எல்லாம் ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு இங்கே இருக்குது சரிங்களா, 3x - 5. ஓகேவா. இப்போ இது ஜி ஆஃப் ஒய், இது ஜி ஆஃப் ஒயில் வந்து எங்கே வந்து ஒய் வருதோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து +5 இருக்குது, இங்கே /3 மைனஸ் போயிட்டாக்கா நம்ம இங்கே 3x/3 இருக்கும். இது நம்ம வந்து வச்சாக்கா எக்ஸ் வந்துடும். ஓகேவா, இது வந்து எக்ஸ் வந்துடும். ஆல்சோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒய். ஸோ இது நம்ம வந்து எப்படி அதெல்லாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்னு எழுதலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் வந்து நமக்கு ஒய் ப்ளஸ் 5/3 நமக்கு இருக்குது. இது பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே வந்து எக்ஸ் வருதோ அங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு வந்து 3x மைனஸு இப்போ பார்த்தா எக்ஸ் இடத்துல நம்ம வந்து இந்த வேல்யூ போடணும், மைனஸு இப்போ இதில் பாருங்கள் என்னோட கேன்சல் பண்ணுறோம். இதில் மைனஸ் ப்ளஸ் போயிடுங்க. இதில் இன்னும் முன்னே வரும் ஒய்னு வரும். ஸோ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் வரும். அண்டு ஐ இன்ட்டுனாக்கா ஐடென்டி எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ ஒய்ன்னு சொல்கிறோம். இதில் வேர் ஐ இஸ் ஐடென்டி functions. This implies that f and g are bijection and inverses to each other. Therefore, hence f is a bijection and f inverse of y equal to y plus 5/3 நமக்கு. அதே போல் replacing y by x, y எங்கெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ் போகிறச்சிங்க, replacing y by x we get f inverse of x இப்போ நமக்கு. ஸோ நமக்கு வந்து x plus 5/3 வரும். ஓகேவா. This one the weight of the muscles of man is above functions of is body weight x and can be expressed as w of x equal to 0.35x. Determine the domain of these functions. ஸோ இதில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given f of x, அதாவது w of x கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் 0.35x. Note that x is பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எக்ஸை வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ எக்ஸுக்கு நான் வந்து 0 தரேன் அப்படின்னும் போது இங்கே பார்த்தா 0 வரும். நான் நெக்ஸ்ட்டு வந்து 1 தரேன் அப்படின்னாக்கா 0.35 வரும். நெக்ஸ்ட் வந்து 2 தரேன் எக்ஸுன்னும் போது நம்ம வந்து இந்த ஹோல் நம்பராக 7 வரும்.
அதே போல் அப் டு போகும்போது அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப் டு போகும்போது எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டினும் போது இங்கே நம்ம என்ன நமக்கு இன்ஃபினிட்டி தான் வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது டொமைன்னும் போது டொமைன் வந்து 0, இன்ஃபினிட்டி தான் வரும். சேம் ரேஞ்சோட நம்ம வந்து சேமாக தான் இருக்கும். 0, இன்ஃபினிட்டி தான் நமக்கு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஃபாலோயிங் இஸ் a function of time t and can be expressed as s of t கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே வேல்யூ. grab the functions and determinate if it is 1 to 1 சொல்கிறாங்க. இதில் வந்து given s of t கொடுத்துருக்காங்க மைனஸு (16) t ஸ்கொயர். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இட் இஸ் 1 to 1 அப்படின்னும் போது நவ் s of t1 ஈக்குவல் s of t2. ஸோ இது வந்து ஈக்குவலாக நான் என்ன பண்ணுறேங்க எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே டீக்கு பதில் நான் வந்து t1 இங்கே வந்து t2 போட்டுருங்க. இப்போ வந்து மைனஸு 16 t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸு 16 t2 ஸ்கொயர் அதுங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணால் இங்கே நம்ம வந்து t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு t2 ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் எடுத்தாக்கா இன்னும் ப்ளஸ் ஆர் மைனஸ் t1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் t2 வரும் இங்கே. since s of t1 equal to s of t2 not equal t1 equal to t2 ரெண்டுமே வந்து நமக்கு என்ன இல்லை, நாட் ஈக்குவல் நமக்கு இல்லை. ஆனால் வந்து நமக்கு என்ன இல்லைனாக்கா இங்கே வந்து இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல் தான் நமக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து த ஃபங்க்ஷன் s of t is 1 to 1 is 1 to 1. இப்போ நம்ம வந்து இதுக்கு ட்ராப் பண்ணும்போது ட்ராப் பார்த்தாங்க ட்ராப் ஆஃப் s of t. ஸோ நம்ம என்ன இந்த s of t வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க லேட். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து டைம் ஆகும், ஒய் ஆக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் கனெக்ட் பண்ணிடணும் போயில. ஸோ இப்போ இங்கே ட்ராப் நான் இங்கே ட்ராப் பண்ணும்போது ஏதா இப்போ நான் இங்கே வந்து ஒரு வந்து எக்ஸு இது ஒய். எக்ஸ் வந்து நம்ம வந்து டைமாக எடுத்துக்கிறேன் நான் இங்கே, ஒய் வந்து டிஸ்டன்ஸாக நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இதில் வேல்யூ இப்போ நம்ம வந்து போடுறோம் பண்ணும்போது இது டி எஸ் ஆஃப் டி, இது எஸ் ஆஃப் டி 0 வந்து நம்ம வருங்க 0 anything 0 வரும். ஸோ இப்போ நான் வந்து 1 கொடுத்தனாக்க நம்ம என்ன வருங்க வந்து வரப்போ மைனஸு சிக்ஸ்டீன் தான் நமக்கு இங்கே வரும். இதே நம்ம வந்து மைனஸ் 1 கொடுத்தாக்கா என்னோட எங்கள் வேல்யூ தான் ப்ளஸ் ஆகிடும், வேல்யூ ப்ளஸ் 1 ஆகிடும், மைனஸு 16 தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து 2 தரும்போது 4 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸு 64 வரும். இதே போல் மைனஸ் 2 கொடுத்தாலும் ஒன்றா வரும், இதே வேலை தான் நமக்கு வராங்க. இப்போ இதில் வந்து 0 1 2 3 4 5 எடுத்துடுறாங்க இங்கே, சரிங்களா? இதே மாதிரி மைனஸ்லேயே வந்து -3 -4 -5 எடுத்துடுறாங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் போது 0 இது
மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 30 மைனஸ். ஸோ இது நான் வந்து டிஸ்டன்ஸை நான் இதை எடுத்துக்கிறேன். 70 போடுறேன் இங்கே y டேஷ். இங்கே இதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா 0,0 இங்கே வரும் நமக்கு இல்லை. எக்ஸில் வந்து 1, ஒய் பார்த்தாக்கா மைனஸில் வருது, மைனஸு 16. ஸோ இங்கே வர வச்சுக்கலாம் நமக்கு. அதே போல் -1 மைனஸு 16. நெக்ஸ்ட் வந்து 2ல் வந்து 2, ஒய் பார்த்தா 64 இங்கே வரும் நமக்கு. சரிங்களா? அதே போல் -2 எடுத்தாலும் நமக்கு இதே வேலை தான் வருது இங்கே வரும். ஸோ இதை நான் வந்து ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு வரும். இது 0,0 1, மைனஸு 16 மைனஸ் 2, மைனஸ் 16 2, மைனஸ் 64 மைனஸ் 2, மைனஸ் 64. ஸோ இதுதான் இதோடைய கிராஃப். நெக்ஸ்ட் ஒன், த டோட்டல் cost of airfare on a given route is compressed of the base cost C and the fuel surcharge is S in rupees. Both C and S are functions of the mileage M. இதில் வந்து நமக்கு வந்து CF M கொடுத்துருக்காங்க 0.4 மீட்டர், சாரி மைலேஜ் அது ப்ளஸ் 50 அண்டு SF M கொடுத்துருக்காங்க 0.03 M. Determine the function for the total cost of a ticket in terms of the mileage and find the airfare for flying 1600 மைல்ஸ் கொடுத்துருவாங்க இதில். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே given cost function on fuel surcharge ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து என்னக்கா நமக்கு வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க 0.4 M ப்ளஸ் 50 அண்டு சர்சார்ஜ் கொடுத்துருக்காங்க SF M. அது இப்போ நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட். இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணாங்க, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து அதோடைய வேல்யூ வரும். ஸோ இதை நான் வந்து f(x) எடுத்துக்கிறேன். இதை f(x) ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ வந்து 0.4 M ப்ளஸ் 0.03 M. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா 0.43 M ப்ளஸ் 50 வரும் நமக்கு. இதில் வந்து M கொடுத்துருக்காங்க, மைலேஜ் M வந்து கிவன் M ஈக்குவல் டு 1600 மைல்ஸ். ஸோ இதுதான் வந்து M உடைய வேல்யூ. ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வந்து M இது இங்கே நான் வந்து அப்ளை பண்ணுறேன் 0.43 into 1600 ப்ளஸ் 50. இப்போ வந்து நம்ம இது மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா 688 ப்ளஸ் 50. இது நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா
rupees 738 வரும். ஓகேங்களா?